வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் தலைமை பதவி எடப்பாடியிடம் கை நழுவி போய் ஓபிஎஸ்க்கு கிடைத்ததா? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் நடந்து வரும் மிகப்பெரிய அளவில் உட்கட்சி பூசல்கள் தற்போது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பூகாம்பரமாக வெடித்தது என்றே நாம் கூறலாம். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் உள்ள சுமார் 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணியும் மொத்தமாகவே தட்டி தூக்கிவிட்டது என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் அவர்களை எதிர்த்து களம் காண்ட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர் கட்சி என்று ஆகியவை ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்று ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. ஏனால் 4 முனை போட்டியிலும் ஒரே ஒரு கட்சி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றி விட்டது என்று நாம் கூறலாம். கடந்த தேர்தலில் இணைந்து போட்டியிட்ட அதிமுக மற்றும் பாஜக இந்த ஒரு தேர்தலில் தொடங்குவதற்கு முன்பே தனித்தனியான ஒரு பாதையில் ஏற்படுத்தி கொண்டு போனது என்றே நாம் கூறலாம். அதற்கு காரணம் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள். மேலும் தற்பொழுது வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகள், அதாவது மக்களவை தேர்தல் முடிவுகள் பார்க்கும் பொழுது அதிமுக மற்றும் பாஜக இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தால் அதிக அளவில் வெற்றியை கிடைத்திருக்கும் எனவும் பார்த்திங்கன்னா அதிகமான பேச்சுக்கள் அதிமுக வட்டாரங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிலையில் சென்னை எப்படி பார்த்திங்கன்னா நம்முடைய திமுகவின் கோட்டையாக திகழ்கிறதோ அதே போல அதிமுகவின் கோட்டையாக தென் மாவட்டங்களும் தென் மண்டலங்களும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படி என்ற காலகட்டத்தில் மிகவும் பெருமை வாய்ந்த இடமாக அதிமுகவின் கோட்டையாக தென் மண்டலம் இருந்தது. ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலில் என அடுத்தடுத்து அங்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்த நிலைமையில் அங்கு அதிமுக தோல்வியை அடைந்துள்ளது என்பதும் மிகவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் சீனியர் தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள், முக்கிய புள்ளிகள் அனைவரும் இபிஎஸ்ஐ தங்கள் தலைவராக இன்னும் ஏற்கவில்லை என்பதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே தகவலாக கூறப்படுகிறது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் உள்ளடி வேலையை பார்த்தீங்கன்னா பார்த்ததாகவும் தோல்விக்கு காரணம் இதே தான் என்று பார்த்தீங்கன்னா தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகிருக்கு. ஏனென்றால் தற்பொழுது ஜெயலலிதா ஓபிஎஸ், அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும் பொழுது அனைவரும் அரவணைத்து சென்றிருந்தார்கள். எடப்பாடியும் அதே மாதிரி செய்யாமல் தாம் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக தாம் பதவியை பிடுங்கி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்திலும் பயத்தின் காரணமாக கட்சியில் இருந்த சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என்று தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை நீக்கியதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள்களும் அவர்களுக்கு ஆதரவை தரக்கூடாது என்ற ஒரு முடிவுகளை ஏற்று தற்பொழுது அவர்களுக்கு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களுக்கு மட்டுமே ஆதரவை அளித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.